நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்பொழுது சொல்லுகிறோம். மேஷராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு ஆரம்பிக்கிறது. எனவே கவனம். பகல் 12 மணியிலிருந்து 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை 1 அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அப்போ பகல் 12 மணி வரைக்கும் சூப்பரா சார்? பரவாயில்ல. பகல் 12 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. எனவே நிதானம், பொறுமை. வழக்கமான உங்கள் அலட்டல் கர்வமெல்லாம் வேண்டாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. நிதானமாக இருங்க. பொறுமை, ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கும்போது சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. நிதானம், பொறுமை. ஆண்டாளுடைய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து கேட்கறது இல்லை, படிக்கிறது முக்கியம். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை தானமாக கொடுங்க, நல்லது. நிதானம், பொறுமை, சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் சிறப்பான நாட்கள். ஜெயிக்கிறீர்கள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் 3 நாட்களும் வெற்றியை தேடித்தரும். உயர்வு உண்டு, லாபம் உண்டு. 3 நாட்களும் எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாட்கள், மறந்துடாதீங்க. பிரமாதமான நாட்கள். அனுகூலமான எண்கள் 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 4 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி, 3 1 தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை சனி. சங்கடம் மனசில் வந்துச்சுன்னா அவ்வப்பொழுது மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் 3 நாட்கள். நீலாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரமாவது கோயிலில் படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிங்க. ஏழைகளுக்கு சுண்டல், மொச்சை கொட்டை, சாதம் கொடுத்து பசியாத்துங்க 3 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வைத்தறிச்சல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அல்சரை சொல்லலை, உங்களுக்கு புரியும். ஆமாம், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம், அஞ்சுவர் அஞ்சுமாரே அப்படிங்கிறாங்க. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும். என்ன பண்ணிடுவான் பார்த்துடலான்லாம் இருக்கிறது வேறு. எனவே கவனம். இந்த திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. பேச்சு தேவையில்லாமல் வரும், வீண் செலவுகள் வரும். கவனம், நிதானம். புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு, திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபமிட வேண்டும். 3 நாட்களும் வழிபாடு முக்கியம், நிதானம். பரிகாரம் செஞ்சா தப்பிச்சுக்கலாம் சொல்றோம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை வியாழன், 4 வடக்கு பச்சை வெள்ளி, 3 வடக்கு சிவப்பு சனி. இந்த 3 நாட்களும் மனசிலே சங்கடங்கள் அவ்வப்பொழுது வரும், நிச்சயமாக நிறைய வரும். அப்பெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு கவசமாக இருந்து காப்பாற்றும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நந்தீசனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு 3 நாட்களும் கோயிலில் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. சுண்டல் வேக வைத்தோ பச்சையாகவோ ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நிச்சயமா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளோதான், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, 3 நாட்களும் சூப்பர். வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் சிறப்பு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். வெற்றி அதிகம். கலக்கரைங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தாங்க வியாழக்கிழமை,
பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 3 நாட்களும் சிறப்பான நாட்கள். வெற்றி. கில்லி கலகரைங்க. அனுகூலமான எண் 2, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 1, 2 வடக்கு கிழக்கு நீலம் வெள்ளை சனி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். சங்கடம் மனசுல வந்துச்சுன்னா அவ்வப்பொழுது மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தசகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் 3 நாட்கள். நீலாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரமாவது கோயிலில் படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிங்க. ஏழைகளுக்கு சுண்டல், மொச்சை கொட்டை, சாதம் கொடுத்து பசியாத்துங்க 3 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வைத்தறிச்சல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அல்சரை சொல்லலை, உங்களுக்கு புரியும். ஆமாம், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம், அஞ்சுவர் அஞ்சுமாரே அப்படிங்கிறாங்க. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும். என்ன பண்ணிடுவான் பார்த்துடலான்லாம் இருக்கிறது வேறு. எனவே கவனம். இந்த திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சிருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் சூப்பர் பிரமாதம். கலக்கிறீங்க, வெற்றி. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. உங்க பிறகு பலம், தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது 3 நாட்களும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வியாழன். 1, 9 வடக்கு தெற்கு நீலம் வெள்ளை வெள்ளி. 4, 5 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை சனி. சங்கடம் மனசுல வந்துச்சுன்னா அவ்வப்பொழுது மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தசகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் 3 நாட்கள். நீலாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரமாவது கோயிலில் படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிங்க. ஏழைகளுக்கு சுண்டல், மொச்சை கொட்டை, சாதம் கொடுத்து பசியாத்துங்க 3 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வைத்தறிச்சல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அல்சரை சொல்லலை, உங்களுக்கு புரியும். ஆமாம், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது. ஆமாம், அஞ்சுவர் அஞ்சுமாரே அப்படிங்கிறாங்க. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும். என்ன பண்ணிடுவான் பார்த்துடலான்லாம் இருக்கிறது வேறு. எனவே கவனம். இந்த திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, 3 நாட்களும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செலவு, தேவையற்ற பதட்டம் அதிகமாக வருகிறது. பரிகாரம்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம் சொல்றோம். பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை வியாழன். 7 தெற்கு பச்சை வெள்ளி. 9 வடக்கு நீலம் சனி. திரும்பவும் சொல்றோம், நிதானமா இருங்க. முக்கிய முடிவுகளை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, ஆலோசிச்சு பண்ணுங்க. பலர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கிறது நல்லது. இந்த 3 நாட்களும் மனசிலே சங்கடங்கள் அவ்வப்பொழுது வரும், நிச்சயமாக நிறைய வரும். அப்பெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாற்றும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நந்தீசனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு 3 நாட்களும் கோயிலில் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். செல்போனில் இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. சுண்டல் வேக வைத்தோ பச்சையாகவோ ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நிச்சயமா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளவுதான், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, 3 நாட்களும் சிறப்பா இல்லை. வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே வீண் செலவுகள், வீண் கவலைகள், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். பண விஷயத்துல கவனம். கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், நிதானமா இருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 4 வடக்கு பச்சை வெள்ளி. 3 வடக்கு நீலம் சனி. இந்த 3 நாட்களும் மனசிலே சங்கடங்கள் அவ்வப்பொழுது வரும், நிச்சயமாக நிறைய வரும்.
அப்பெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாற்றும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நந்தீசனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு 3 நாட்களும் கோயில்ல 1/4 மணி நேரமாவது படிக்கணும். செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்தோ பச்சையாகவோ ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நிச்சயமா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளவுதான், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நாட்களும் சூப்பர் பிரமாதம். வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே வெற்றி உயர்வு நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமையிலையும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையிலையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது முக்கியம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். 3 நாள் வெற்றி, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் வைத்தறிச்சல் தான், வேற என்ன. அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 4, 5 வடக்கு தெற்கு நீலம் வெள்ளை சனி. சங்கடம் மனசுல வந்துச்சுன்னா அவ்வப்பொழுது மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் 3 நாட்கள். நீலாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று 1/4 மணி நேரமாவது கோயிலில் படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிங்க. ஏழைகளுக்கு சுண்டல் மொச்சை கொட்டை சாதம் கொடுத்து பசியாத்துங்க 3 நாளும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வைத்தறிச்சல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அல்சரை சொல்லலை, உங்களுக்கு புரியும். ஆமாம், இதெல்லாம் தடுக்கிறது தான் இது. ஆமாம், அஞ்சுவர் அஞ்சுமாரே அப்படிங்கிறாங்க. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும். என்ன பண்ணிடுவான் பார்த்துடலான்லாம் இருக்கிறது வேறு. எனவே கவனம். இந்த திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பிரமாதமான நாள். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. கலக்கரிங்க, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 1, 2 வடக்கு சிவப்பு வெள்ளை வெள்ளி. 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. திரும்பவும் சொல்றோம், 3 நாட்களும் சிறப்பு, கில்லி, பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நாட்களும் மனசில் அவ்வப்பொழுது சங்கடங்கள் வந்தால் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, யமுனையே போற்றி, யதுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். மஞ்சள் வெள்ளை நீலம் துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு கொடுங்க, சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு வையுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். பண்ணிக்கோ. மகர ராசிக்கார நேயர்களை, 3 நாட்களுமே சிறப்பா இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். ஆமா, 3 நாட்களும் சிறப்பா இல்லை. பொறுமையா தான் இருக்கணும். அவசரம் தடுமாற்றம் கூடாது, வீம்பு கூடாது. உங்க பிறவி பலவீனங்கள் இதெல்லாம். எனவே நிதானம். பரிகாரம் மனுனா அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 3 வடக்கு பச்சை வெள்ளி. 9 தெற்கு நீலம் சனி. மகர ராசியிலே பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஆம், இந்த 3 நாட்களும் மனசிலே சங்கடங்கள் அவ்வப்பொழுது வரும், நிச்சயமாக நிறைய வரும். அப்பெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாற்றும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நந்தீசனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு 3 நாட்களும் கோயில்ல 1/4 மணி நேரமாவது படிக்கணும். செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. சுண்டல் வேக வைத்தோ பச்சையாகவோ ஏழைகளுக்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நிச்சயமா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளவுதான், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, 3 நாட்களுமே சூப்பர். வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே கில்லி, கலகரிங்க, நல்ல நாள்.
பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, சந்தோஷம், வெற்றி அதிகம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்கு, பிரமாதமான நாளாக இருக்கும். உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, சந்தோஷம். கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போட்டுடணும். சதய நட்சத்திரக்காரர்கள் அம்மனுக்கும் சேர்த்து தீபம் போடணும். அம்மன் கோயிலில் கலக்குறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 3 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம், வேகம், விடாமுயற்சி ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 1, 2 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 3, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சனி 3 நாட்களும் மனசில் அவ்வப்பொழுது சங்கடங்கள் வந்தால் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, யமுனையே போற்றி, யதுவே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். மஞ்சள், வெள்ளை, நீலம் துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு கொடுங்க, சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு வையுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். பண்ணிக்கோ. மீனராசிக்கார நேயர்களை 12 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிகிறது. அப்போ எப்போ இருந்து நல்லா இருக்கும் சார் எங்களை கேட்டிங்கன்னா 4:30 மணியிலேருந்து நல்லாயிருக்கு. சாயந்தரம் 4:30 மணியிலேருந்து நல்லாயிருக்கு. 4:30 மணி வரைக்கும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். 4:30 மணி வரைக்கும் அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 4:30 மணிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி கவனம், நிதானம், பொறுமை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மோர் சோறு அல்லது தயிர் சோறு கொடுங்க, நல்லது. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம். சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் கிடையாது கிடையாது கிடையாது. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம். ஆமாம் நேயர்களே, 3 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.